ஹாய் ஹலோ, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டேக்ஸபிள் இன்வாய்ஸ் எக்ஸல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு பில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஏலேருந்து எஃப் காலமை மெர்ஜ் சென்டர் கொடுத்துக்கோங்க. அதில் நான் கம்பெனியோட நேம் இது பண்ணுறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு ஆர்எஸ்ஆர் டைல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ரோலே நான் கம்பெனியோட அட்ரஸ் விவிஆர் நகர் OMR சென்னை அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்காக நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். தென் அடுத்த ரோலே சேம் ப்ராசஸ் A to F காலம் மெர்ஜ் சென்டர் கொடுத்துக்கிறேன். அதில் இது டேக்ஸபிள் இன்வாய்ஸா இல்லை நான் டேக்ஸபிள் இன்வாய்ஸான்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது நான் டேக்ஸ் பில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதில் ரிவர்ஸ் சார்ஜ் டேக்ஸபிள் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபாண்டோட சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கம்பெனியோட நேம்லாம் போல்ட் பண்ணிக்கிறேன். போல்ட் பண்ணிவிட்டு லெட்டர்ஸோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஃபாண்டோட சைஸை. தென் அடுத்து A to B காலமை மெர்ஜ் சென்டர் கொடுத்து மெர்ஜ் சென்டர் பண்ணிக்கிறேன். அதில் இன்வாய்ஸ் நம்பர், அந்த பில்லோட நம்பர் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் இன்வாய்ஸ் நம்பர் 1ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். சேம் அதே ரோல EF காலத்தை மெர்ஜ் சென்டர் கொடுத்துட்டு அதில் இன்வாய்ஸ் டேட் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்வாய்ஸ் டேட் என்ன எடுக்க போகிறேன்னா 10 August 2025ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் 1 ரோ கேப் விட்டு அடுத்த ரோலே சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கிறேன் A காலமில். B காலமில் ஐட்டம் என்ன ஐட்டம்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் அடுத்த ரோவில் நான் டைல்ஸ்க்காக பில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதனால் டைலோட சைஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ரோவில் ரேட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த காலமில் குவான்டிட்டி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த காலமில் டோட்டல் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதை இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சென்டர் பண்ணி போல்ட் பண்ணிக்கிறேன். தென் சீரியல் நம்பரில் 1ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு கீழே ரைட் கிளிக் பண்ணி ஃபில் சீரியஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 1 2 3ன்ட்டு மாறிடும். அதுவே நான் டைல்ஸ்க்கு தானே பில் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஐட்டம்ஸில் செராமிக் டைல்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த காலமில் சைஸில் அதோட 6 இன்ச்சு டைலோட சைஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்த காலமில் ரேட்டில் 210ன்னு எக்ஸாம்பிளுக்காக மென்ஷன் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி 1 மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 4-5 டைல்ஸோட நேமை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்த ரோவில் அதில் வெட்டிஃபை டைல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணி சேம் அதே மாதிரி அதோட சைஸையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் 12 இன்ச் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு காலமில் ரேட் மென்ஷன் பண்ணுறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்காக 215 மென்ஷன் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி 1ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த காலம்லேயே டெரகோட்டா டைல்ஸ்ன்ட்டு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதோட சைஸையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ரோவில் ரேட்டை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி குவான்டிட்டி சேம். அடுத்த காலமில் சிமெண்ட் டைல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட சைஸு ரேட்டு குவான்டிட்டி ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த காலமில் சேம் உட்டன் டைல்ஸ் அதோட சைஸு ரேட்டு குவான்டிட்டி இதே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டைலுக்கு பில் பண்ணுறதுனால அதில் யூனிட் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதை மறந்துட்டேன் ஃபஸ்ட்டே. அதில் டி காலமுக்கு முன்னே ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் நான் யூனிட்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ டைல்ஸை நம்ம பாக்ஸ் ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பாக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் யூனிட்டில். ஸோ அப்படியே கீழே அதை ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து டோட்டல் சீக்வல் ரேட் இன்ட்டு குவான்டிட்டி. ஸோ ரேட்டையும் குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணால் எல்லா ரோஸ்க்கும் ஃபார்முலா அப்ளை ஆகிடும். தென் A to F காலம் மெர்ஜ் சென்டர் கொடுத்துட்டு
அதில் வந்து டோட்டல்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலுக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். டோட்டல் அமௌண்ட்டை ஆட் ஆகி கீழே காமிக்கிறோம். அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து சீக்வல்ட் போட்டு சம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி G8 ஈஸ்ட் G13 ப்ராக்கெட் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஃபார்முலா அப்ளை ஆகிடுச்சா? ஸோ க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துட்டா டோட்டல் அமௌண்ட் கீழே நமக்கு ஆட் ஆகி கிடச்சிடும். ஸோ அடுத்த ரோவில் A to F காலம் வந்து மெட் சென்டர் கொடுத்துக்கிறேன். அதில் வந்து டிஸ்கவுண்ட் 5% மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன் 5%. நான் வந்து டைல்ஸுக்கு பில் பண்ணுறதுனால அப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பில் எடுத்தாலும் எக்ஸாம்பிள் வந்து மொபைல் அந்த மாதிரி கூட பில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டோட்டலில் வந்து ப்ளஸ் போட்டு 5% இன்ட்டு டோட்டல் அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணி காமிச்சா டிஸ்கவுண்ட் வந்து 5%. எவ்வளோ டிஸ்கவுண்ட் அடுத்த ரோலே சப்டோட்டல்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். சப்டோட்டல் வந்து டோட்டல்லேருந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி காமிச்சா சப்டோட்டல் அமௌண்ட் வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ அடுத்த ரோவே A to F காலம் வந்து மெட் சென்டர் கொடுத்துட்டு ஸ்டேட் GST சென்ட்ரல் GSTன்ட்டு நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ 9% போட்டுட்டு ஸோ டோட்டலில் வந்து சப்டோட்டல் இன்ட்டு 9% போட்டால் GST எவ்வளோ அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிரும். தென் அடுத்த ரோவில் A to F காலம் வந்து மெட் சென்டர் கொடுத்துட்டு அதில் வந்து நான் வந்து சென்ட்ரல் GSTன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் 9%. ஸோ மேலே உள்ள SGSTயில் பாருங்கள் டோட்டல் வந்து ரவுண்டு இல்லாமல் 0.29 வந்திருக்கு. ஸோ கீழே உள்ளதில் வந்து நான் சம் அப்ளை பண்ண போகிறேன். சீக்வல்ட்டு போட்டு ப்ளஸ் ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 9% இன்ட்டு சப்டோட்டல் அமௌண்ட் கமா போட்டு 0. ஏன்னா எனக்கு வந்து ரவுண்டாக வேல்யூ வேணும். பாருங்கள் 169 வந்துடுச்சா? ஸோ தென் அடுத்த ரோலே கிராண்ட் டோட்டல்ன்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கிராண்ட் டோட்டல் வந்து எப்படி கிடைக்கும்னா சப்டோட்டல் ப்ளஸ் SGST அண்ட் CGST இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் கிராண்ட் டோட்டல் வந்து கிடைச்சிரும் நமக்கு. ஸோ தென் வந்து அடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பில்லை டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அதில் பார்டர்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்டர் வந்து ஃபுல்லாக இதாகிடும் பார்த்தீங்களா? ஸோ தென் சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். இதை வந்து மெட் சென்டர் கொடுத்து எல்லாம் எதுவுமே அந்த லைனை எடுத்துடுறேன். ஸோ அதே மாதிரி இன்வாய்ஸ் பக்கத்தில் உள்ள லைன் அதெல்லாம் எடுத்துடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. பாருங்கள் இன்வாய்ஸ் டேக்ஸபிள் இன்வாய்ஸ் பில் வந்து இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அடுத்து இந்த டோட்டல் டிஸ்கவுண்ட் அதெல்லாம் நான் கொஞ்சம் வந்து போல்ட் பண்ணி காமிச்சிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஏறி அதே மாதிரி இந்த லெட்டர். ஸோ அவ்வளோதாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 10 minutesலேயே டேக்ஸபிள் பில் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.